திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருகே இயற்கை எழில் சூழ்ந்த இடம்தான் மாஞ்சோலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் நிலத்தை பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் 99 வருடத்திற்கு குத்தகை எடுத்தது. இந்த குத்தகை காலம் நிறைவடைந்த நிலையில் தற்போது மாஞ்சோலை எஸ்டேட்டில் தேயிலை பறிக்கும் வேலைகள் நிரந்தரமாக மூடு விழா கண்டது. மாஞ்சோலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட தங்களுக்கு கூடுதல் இழப்பீடு மற்றும் தமிழக அரசு சார்பில் வீடு கட்டி தருவது, சுயதொழில் தொடங்க கடன் உதவி, கால்நடைகள் வழங்குவது என பல்வேறு கோரிக்கைகள் அப்பகுதியில் வசித்தவர்கள் சார்பில் எழுப்பப்பட்டன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு வரும் 29ஆம் தேதியன்று நீதிபதிகள் அளிக்கப் போகும் தீர்ப்பை எதிர்நோக்கி காத்துள்ளனர். இதனிடையே தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரலாம் என்ற நம்பிக்கையில் அரசின் திட்டங்களை பெற்றுக்கொள்ளலாம் என 6 குடும்பங்கள் இருக்கும் சூழலில் மீதமுள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்கள் மாஞ்சோலையை விட்டு வெளியேற மறுத்துவிட்டனர். பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் விருப்ப ஓய்வு திட்டத்தின் கீழ் 75% தொகையை வாங்குவதற்கும் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கும் மறுத்துவிட்டனர். இந்நிலையில் மாஞ்சோலையில் காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அடிப்படை வசதி கிடைக்காமல் தவித்து வருகின்றனர். தற்போது தேயிலை பறிக்கும் வேலையும் இல்லாததால் செடிகள் வளர்ந்து காடு போல காட்சியளிக்கிறது. தெருக்களில் உள்ள மின் விளக்குகள் எரியாமலும் குப்பை கூளங்கள் சரிவர அகற்றப்படாமலும் உள்ளதால் அங்கு வசிப்போர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். சுற்றிலும் களைச்செடிகள் மனிதர்களின் உயரத்திற்கு மேல் வளர்ந்திருப்பதால் சிறுவர்கள், பெண்கள் வெளியே நடமாடுவதற்கு கூட அச்சமடைந்துள்ளனர். காட்டு விலங்குகள் புதர்களில் மறைந்து கொண்டு எங்கே தங்களை தாக்கிவிடுமோ என்றும், பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்களால் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்றும் பீதி அடைந்துள்ளனர். இதுகுறித்து மணிமுத்தாறு பேரூராட்சி செயல் அலுவலர் வரை புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த ஒருவர் தாமாக முன்வந்து களைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதன் மூலமா இந்த மிருகங்களுக்கும் பூச்சிகளுக்கும் இப்போ பயந்து போய் உங்க பிள்ளைங்கள் பாதுகாப்பாக இருக்கணுக்காக நீங்க இதை செய்தீங்க. சரிங்கண்ணா, உங்கள் தொண்டுக்கு நன்றி. இதை நீங்கள் என்ன செய்யணும்னா விவோக்கோ இல்லை ஸ்கூல் கைச்சம் கான்டாக்ட் பண்ணி. இதுவரை தேயிலை தோட்ட நிர்வாகமே அனைத்து பராமரிப்பு வேலைகளையும் முறையாக செய்து வந்ததாகவும், தற்போது தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகத்துடன் அரசும் தங்களை கைவிட்டு விட்டதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ரொம்ப மோசமா கிடக்கு. பிள்ளைங்க பூச்சி குச்சி நினைச்சிருது பயமா இருக்கலாம். சரி, அதுக்காக வீட்டு தெளிச்சிருக்காங்க. சரிப்பா, அவங்களுக்கு பஞ்சாயத்துல ஆள் போட சொல்லுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். ரொம்ப மோசமாக கிடக்கு. களெல்லாம் முடிப்பு வெட்ட முடியாமல் கிடக்கு. சார் கேட்டாங்களாம், கம்மியிலேருந்து செய்ய முடியாது, நாங்கள் மிஷின் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்களா அவங்க. சரி, ஆமாம், அதனால கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தினீங்க, அரசாங்கமும் உங்களுக்கு பஞ்சாயத்து போடணும், இல்லை கவர்மெண்ட்டும் செய்யணும். பிபிடிசி நிறுவனத்தின் குத்தகை ஒப்பந்தம் முடிந்து போனாலும் இன்னும் மாஞ்சோலியை விட்டு வெளியேற மனமில்லாதவர்களை அப்புறப்படுத்துவதற்கு அடிப்படை வசதிகளை பறிப்பதுதான் யூகமா என்றும் கேள்வி எழுப்புகின்றனர். தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வருகிறதோ என்னவோ, தற்போது மாஞ்சோலையில் வசிக்கும் தாங்கள் மனிதர்களாக தெரியவில்லையா என்றும் குமுறுகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக திருநெல்வேலி செய்தியாளர் சரவணன்.